இன்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி. கால புருஷர்களின் 2ஆம் வீடு அழைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். எப்பவுமே பார்த்திங்கன்னா பணம், பொன், பொருள் பற்றிய ஒரு சிந்தனை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய வீடு ரிஷபம் பூமி ராசி, அதே மாதிரி ஸ்திர ராசியும் கூட. பந்தம், வாசம் இதெல்லாம் அதிகம் உள்ளவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். எதையுமே ஏற்றுக்கொள்ளவும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ள ஒரு ராசி. திறமை உடையவங்க, வாசனை திரவிகளை அதிகம் பயன்படுத்தக்கூடியவங்க, ஆடை ஆபரணங்கள் அதிகம் வாங்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்களும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தான். லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி அரசு சொத்து மீது இவங்களுக்கு நாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரமும் இருக்குது. மன சஞ்சலம் அடிக்கடி இவங்களுக்கு ஏற்படும். கல்வியில் நாட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உள்ளூரில் வசிக்க மாட்டாங்க. ரிஷபராசி நீர் சுரந்த ஒரு உடல் வாக்கு பெற்ற ஒரு ராசி. கார்த்திகை நீரும் வெப்பமும் கலந்த ஒரு நட்சத்திரம். ரோகிணி நீரும் இரத்தமும் அதிகம் உள்ளது. மிருகசீடம் நீரும் தசைகளும் உஷ்ணம் அதிகம் உள்ளது. இந்த ரிஷப ராசிக்கு 2ஆம் வீடு மிதுனம். இது இரண்டும் பார்த்திங்கன்னா காற்று ராசி, உப ராசி. உண்மைத்தன்மை குறைவு, இரு பொருள்பட பேசுதல், நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க, பேச்சு திறன் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடிக்கடி இரும்பல், சளி தொந்தரவு, தொண்டை சம்பந்தமான நோய்கள் அடிக்கடி வரும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தெரிவிங்க. முக அளவுக்கு கொண்டவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். அதே மாதிரி பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் இவங்களுக்கு வரும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தெற்கு திசை ரொம்ப ஏற்றது. தெற்கு திசையில் வீடு அமைகிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கலை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஏற்ற தொழிலாக அமையும். கலை சார்ந்த விஷயங்களில் ஆர்வமும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நில சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யோகமான ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா ரிஷபராசி அப்படிங்கிறதுனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறது ரொம்பவும் லாபகரமாக இருக்கும். வங்கி தொழில் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான லாபம் கிடைக்கும். சரி, இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொருளாதார நிலை வருகின்ற நாட்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஒருவருக்கொருவர் புரிந்து அனுசரித்து நடந்துக்குவீங்க. அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் வரும். சிறிய அளவிலாவது ஏதாவது சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு வெளியில் எங்கேயாவது ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மாதிரி வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அலுவலக பணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு காரணமாக தொடர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் உடல் உபாதைகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரும். நீங்களே பேசாத வார்த்தை கூட பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்கள் வேலைக்கு செல்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை செய்கிற இடத்துல மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட வார்த்தையில் கொஞ்சம்
நிதானமாக இருங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும், இருந்தாலும் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கடையை விரிவுபடுத்தலாம், வேறு இடத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும். கண்டிப்பாக வேறு இடத்துக்கு மாற்றினா தான் நம்மளால் நல்ல லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற 7 நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய பண தேவை படிப்படியாக குறையும். அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்பு, கூடுதல் சலுகைகள், கூடுதல் வேலை இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது நல்லது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு. ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும், கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அணுகிறது நல்லது. பேச்சில் நிதானமாக இருக்கணும். கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு. சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. குறிப்பாக கலைஞர் ஒருவர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பார். அதனால் இந்த வருகின்ற வாரம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கும் அன்னை மகாலட்சுமி தாயார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள், கண்டிப்பாக நடைபெறும். இந்த ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீகவாதிகளுடைய சந்திப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுடைய மனதில் இருந்த குழப்பம் சரியாகி ஒரு தெளிவு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும், அதே நேரத்தில் செலவுகளும் கூடவே வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க, திட்டமிட்டு செலவு செய்யுங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கடமைகளை கரெக்டாக நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய கடமையை நீங்கள் கரெக்டாக செய்யலை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். உங்களுக்கே ஒரு திருப்தி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யுங்க. முழுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் அரைக்குறையாக எந்த ஒரு விஷயத்தையும் விடாதீங்க. முழுமையாக எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருந்தாலும் செய்யுங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு உற்சாகம், நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற வாரத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் தனவரவு சிறப்பாக இருக்குது. புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மூலிமா நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக போராடிட்டு இருந்தவங்களுக்கு அந்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கோடை வெப்பம் காரணமாக ஒரு சிலருக்கு இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உடல்நிலையில் அலட்சியம் காட்டாதீங்க, கவனமாக இருக்கிறது நல்லது. மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் வீட்டுக்கு யாராவது ஒரு புதிய உறவு வரும். அதன் மூலிமா மகிழ்ச்சி வரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. பேச்சை நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நடக்கும். புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. சுக சௌகரியங்கள் மேம்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சுப வார்த்தையை கேட்டு நல்ல குணமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வீட்லேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னுமே வாழ்க்கை சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும்.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.